அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ருத்ரா மீடியா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். அன்பார்ந்த பார்வையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் 16, 2026 வியாழக்கிழமை. இன்றைய நாள் பாராபவ வருடம் சித்திரை மாதம் 3ஆம் தேதி ஆகும். இன்று மிகவும் விசேஷமான நாளாகும். ஏனெனில் இன்று அமாவாசை திதி மற்றும் தேய்பிறை சுபமுகூர்த்த தினமாக அமைகிறது. மேலும் இன்று சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம் தரும் சிறப்பான நாளாகும். இன்றைய நல்ல நேரம் மற்றும் தவிர்க்க வேண்டிய நேரங்களை முதலில் பார்த்துவிடுவோம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மதியம் 12:30 முதல் 1 மணி 30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. தவிர்க்க வேண்டிய நேரங்கள் ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. இன்று சூலம் தெற்கு திசையாக இருப்பதால் அந்த திசையில் பயணம் மேற்கொள்ளுபவர்கள் ஜாகிரதையாக இருப்பது நல்லது. இதற்கான பரிகாரம் தைலம் ஆகும். இன்று மாலை 7:31 வரை சதுர்த்தி திதி உள்ளது. அதன் பிறகு அமாவாசை தொடங்குகிறது. நட்சத்திரத்தை பொறுத்தவரை இன்று மதியம் 1 மணி வரை உத்திராட்டி நட்சத்திரம், அதன் பின்னர் ரேவதி நட்சத்திரம் தொடங்குகிறது. இன்று நாள் முழுவதும் சித்த யோகம் நிலவுகிறது. இன்று சிம்மம் மற்றும் கன்னி ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் அவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இப்போது 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பற்றி விரைவாக காண்போம். மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவைப்படும் நாளாக அமைகிறது. குறிப்பாக உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு அவசியம். பணியிடத்தில் சற்று அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் மாலை நேரத்திற்கு மேல் மன நிம்மதி கிடைக்கும். பொருளாதார ரீதியாக வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். இருப்பினும் தேவையற்ற செலவுகளை குறைப்பது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை பலப்படும். தடைபட்டிருந்த காரியங்கள் நண்பர்களின் உதவியால் சுலபமாக முடியும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்ய உகந்த நாள். காதல் விஷயங்களில் இன்று நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மிதுன ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பொற்காலமாக அமைய போகிறது. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியில் முடியும். பணியிடத்தில் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். இனிய நாளாக இது இருக்கும். கடகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு நிதானம் தேவைப்படும் நாள். பேச்சில் கனிவு இருந்தால் மட்டுமே தேவையற்ற சிக்கல்களை தவிர்க்க முடியும். பணப்புழக்கம் சீராக இருந்தாலும் சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள். பிள்ளைகளின் கல்வி தொடர்பான சிறு கவலைகள் வந்து நீங்கும். ஆன்மீக வழிபாட்டில் ஈடுபடுவது மனதிற்கு அமைதியை தரும். சிம்ம ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் மிகுந்த எச்சரிக்கை தேவை. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதை தவிர்க்கவும். யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வாகன பயணங்களில் வேகம் வேண்டாம். அமைதியாக இருப்பதன் மூலம் இன்றைய நாளை கடந்துவிடலாம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கும் இன்று சந்திராஷ்டமத்தின் தாக்கம் இருப்பதால் விழிப்புணர்வு அவசியம். முக்கிய முடிவுகளை எடுப்பதை மற்றொரு நாளைக்கு தள்ளி வைக்கவும். மற்றவர்களுடன் வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பணியிடத்தில் வேலைபளு கூடுதலாக இருக்கும். இறை வழிபாடு உங்களுக்கு நலம் தரும். துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்கள் தைரியம் அதிகரிக்கும் நாள். எவ்வளவு பெரிய சவால்கள் வந்தாலும் துணிச்சலுடன் எதிர்கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகள் குறைய தொடங்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் கைக்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையும். பரம்பரை சொத்து விவகாரங்களில் இருந்த சிக்கல்கள் தீரும். பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். வேலையில்லாதவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் இருந்து அழைப்பு வரும். தொழிலில் இருந்த மந்த நிலை மாறி லாபம் அதிகரிக்க தொடங்கும். தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கான உற்சாகமான நாளாக இருக்கும்.
உறவினர்களுடன் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும். புதிய வீடு அல்லது வாகனம் வாங்கும் முயற்சிகள் கைகூடும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் எளிதாக கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மகர ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சற்று பொறுமை தேவை. உடன் பிறந்தவர்களுடன் சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் விட்டு கொடுத்து செல்லவும். வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் உழைப்பால் அதை முறியடிப்பீர்கள். வெளிநாடு செல்லும் முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான தகவல் கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண உதவி கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புகழ் கூடும். குடும்ப பிரிவர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். தொழில் தொடங்கும் எண்ணம் நிறைவேற தொடங்கும். மீனராசி நேயர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் பெருகும் நாள். மதியம் 1 மணி வரை உத்திராதி நட்சத்திரம் இருப்பதால் அதுவரை எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றி தரும். அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் தொடங்குவதால் ஆன்மீக பயணங்கள் செல்ல நேரிடலாம். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். சுபகாரியங்களை திட்டமிடுபவர்கள் நல்ல நேரத்தை பயன்படுத்தி கொள்ளவும். குறிப்பாக அமாவாசை என்பதால் முன்னோர்களை வழிபடுவது கூடுதல் பலனை தரும். அன்பார்ந்த பார்வையாளர்களே, இன்றைய ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்கள் ராசியை சொல்லுங்க. ருத்ரா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. நாளை மீண்டும் உங்கள் ராசி பலனோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்கள் வாழ்வில் எல்லா நன்மையும் நடக்கட்டும். ருத்ரா மீடியா சேனலுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.